நான் வந்து இங்கிலீஷ் புரிஞ்சுப்பேன். நான் வந்து நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பேன், சீரீஸ் பார்ப்பேன். அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பேசாதவங்களா இருந்தால் எனக்கு பிரச்சனை. நான் இங்கிலீஷ்லாம் பேசினது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். ஆனால் பேசினா புரிஞ்சுப்பேன். ஸோ அந்த லெவலுக்கு இருந்தீங்கனாலே போதும். நீங்கள் ஒரு 2 months 3 months ஃபுல்லாக இங்கிலீஷ் சீரீஸு, இங்கிலீஷ் மூவிஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கனாலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டாலே எக்ஸாம் எழுத வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எக்ஸலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஐஎல்ஸ் எழுதுறது ரொம்ப டஃப். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஐஎல்ஸ் வந்து டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் பிடிஇ வந்து ஈஸி தான், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான். ஆனால் நீங்கள் டைப் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா தெரிஞ்சிருக்கணும் ப்ராப்பர் கிராமரில். சும்மா ஏனோ தானோன்னு எழுதுனா கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆவீங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எக்ஸாம் முன்னாடி. பிடிஇ வந்து எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுனால நான் ஒரு 2 weeks மட்டும் தான் நான் பண்ணேன். பட் ஐஎல்ஸ் பிடிஇ நீங்கள் ப்ராப்பராக ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னா மினிமம் ஒரு